2024 மக்களவைத் தேர்தல் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக காங்கிரஸ் ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. அதிமுக ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாத கூட்டணி. அது நிறைய ஆதாரங்களை சொல்ல முடியாதனால இது மாதிரி தொடர்ந்து எந்த அரசியல் கூட்டணியாவது நீங்கள் உதாரணத்தை காட்ட முடியுமா? காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மதசார்பற்ற கொள்கையில், சமூக நீதி கொள்கையில், தமிழக நலன் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கு இருக்கிற அக்கறை. நீட் அகில இந்திய அளவில் பல பிரச்சனைகள். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், 2010 நீட் பேசப்பட்டாலும் தமிழ்நாட்டில் 2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிற வரை தமிழகத்தில் நீட் திணிக்கப்படவில்லை. 2016 ஜெயலலிதா எக்ஸ்டென்ஷன் வாங்கினார். 2017 அதிமுக ஆட்சி காலத்தில் நீட் திணிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் நீட் திணிக்கப்பட்டு வருகிறது. ஆக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழகத்தில் நீட் திணிக்கப்படலை. ஒன்று. இரண்டாவது, கல்வி பட்டியல் அப்படியெல்லாம் பேச முடியாது. நாங்கள் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு, பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார், கலைஞர் இருந்தார், எதிர்ப்பு அரசியல். அப்புறம் இந்தியா வருகிறார். அதற்கு பிறகு பல நிலைமைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நான் சொல்லுகிறேன், கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். தமிழ்நாடு நலன் சார்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலும், ஊரக, நகர்ப்புற, உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் கூட்டணி வெற்றி பெற்றோம். இந்த கூட்டணியில் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம். 2026 நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம். உங்களுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு தோல்வி, நிச்சயமாக தோல்வியை போகிறார் என்று உறுதியாக கூறுகிறேன். நான் கேட்கிறேன், ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு தனி விமானத்தில் வருகிறார். பத்திரிகையாளர் சந்திப்பு 11 மணியிலிருந்து பல தடவை தண்ணி வைத்து 3 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறார். முதல்ல நீங்கள் போடும்போது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு போடுறீங்க. அப்புறம் அந்த பேனர் மாற்றப்படுகிறது. அப்புறம் தமிழ்நாடு பாஜக பேனர், மறுபடியும் என்டிஏ பேனர். நான் கேட்குறேன், இது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸா, தேசிய ஜனநாயக கூட்டணியா, அல்லது அதிமுக கூட்டணியா? குழப்பம் இருக்கிறது. பல குழப்பம் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் இணைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. தலைமையில் கூட்டணி அமைக்கும். ஏன்னா அதிமுக தான் பெரிய கட்சி. பாஜக என்பது 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு யூனியன் பார்ட்னராகத்தான் அவர்கள் இருக்க முடியும். நாங்கள் 25 இடத்துல வாங்கி 18 இடம் ஜெயிச்சிருக்கோம். அதெல்லாம் எங்கள் கூட்டணி பரஸ்பர வெற்றியின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி. அதே போல் இன்னைக்கு பல பிரச்சனைகளை நம்ம கச்சத்தீவு பற்றி பேசுகிறோம். கச்சத்தீவு நான் கேட்குறேன், வாஜ்பாய் ஆட்சி செய்திருக்கு. அதற்கு பிறகு நீங்கள் இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக மோடி ஆட்சி செய்கிறார். கச்சத்தீவை பெற வேண்டியது தானே, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டியது தானே. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு மீனவர்கள் மீது அக்கறை வேண்டால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுங்கள். நீங்கள் தற்போது சமீபத்தில் இலங்கைக்கு சென்ற போது மீனவர்கள் பிரச்சனை நீங்கள் தீர்க்கவில்லை என்றால் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்கிற அந்த அரசியல் துணிச்சல் ஏன் மோடிக்கு இல்லை? ஒன்று. அடுத்தது, இன்றைய நிலவரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள். காமன் மினிமம் ப்ரோக்ராம் இவர்களால் போடவே முடியாது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தால் நான் சொல்கிறேன், நீட் நுழைவுத் தேர்வை திமுக எதிர்க்கிறது, காங்கிரஸ் எதிர்க்கிறது. அதே அதிமுக நிலை என்ன? மும்மொழி திட்டம், அதே போல் புதிய கல்விக் கொள்கை, அப்புறம் இந்திய திணிக்கும் PFC பள்ளிகளை அதிமுக ஆதரிக்க போகிறதா, எதிர்க்க போகிறதா? அதே போல் நீங்கள் மக்கள் தொகுதி சீரமைப்பில், நிதி பகிர்வில் புறக்கணிப்பு, வெள்ள நிவாரண தரலியை அதற்காக நீங்கள் அதிமுக தமிழக அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து தான் 38,000 கேட்டோம். அது SDRF தான் 776 கோடி கொடுத்தாங்க. திமுக காலத்தில் மட்டும் இல்லை, நாங்கள் ஆட்சியில் இருந்த போதும் கூட நிதி முறையாக அதிமுக கேட்ட போது, ஜெயலலிதா கேட்ட போது கூட அன்னைக்கு மோடி தரல. அடுத்து சொல்றேன், நிலைப்பாடு சொல்லிட்டாங்க. சமக்கரா சிக்ஷா அபியான்ல 2132 கோடி கொடுக்கல. 40 லட்சம் மாணவர்கள் பாதிப்பு. அதுக்காக எடப்பாடி பேசக்கூடாதா? தமிழ்நாட்டு மாணவர்கள் அது குறித்தெல்லாம் புதிய கல்விக் கொள்கை குறித்து அதிமுக நிலை என்ன? குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது வருமா? வகுப்பு சட்ட திருத்தம் குறித்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் என்ன சொல்ல போறீங்க? குடியுரிமை சட்ட திருத்தம், மும்மொழி
திட்டத்திற்கு ஆதரவாக இந்தி திணிப்பை இந்தி திணிப்புக்கு ஆதரவாக 90 நாட்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக தமிழக பாஜக அறிவித்து அந்த இயக்கத்தை நடத்தியது. அதில் அதிமுகவுடைய கருத்து என்ன? அதை எதிர்க்கிறது, ஆதரிக்கிறது. இப்படி பல முரண்பாடுகளுடைய கூட்டணி அது. கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணி அது. நீங்க தொடக்க காலத்தை பேச வேண்டாம் சொல்றீங்க, முந்தைய காலத்தை பேச வேண்டாம் சொல்றீங்க. இதுக்கு முன்பு அவர்கள் வெற்றி தோல்விகள் இல்லாம இப்ப சூழல் மாறுது அப்படின்னு 2 கட்சிகளுமே நம்பலாம் இல்லையா? 2 பேரும் கூட்டணி அமைக்கிறதுனால தங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்பலாம் இல்லையா? அப்போ இருந்த சூழல் தான் இப்பவும் இருக்கும் அப்படின்னு எந்த வகையில சொல்லுங்க? ஒவ்வொரு நாங்கள் 2004 அடிக்கடி அறிவாலயத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் எங்கள் கூட்டணி கூடுகிறது, விவாதிக்கிறது, முடிவெடுக்கிறது, போராட்டம் நடத்துகிறது, களத்தில் நின்று பணியாற்றுகிறோம். ஒரு பிரச்சனைனா பிரதமரை சந்திக்கிறோம், முறையிடுகிறோம், கோரிக்கை விடுக்கிறோம், ஒரே நிலை எடுக்கிறோம். எங்களால் அடிக்கடி இவங்க என்றைக்காவது அதிமுகவும் பாஜகவும் அதிமுக தலைமை அலுவலகத்திலோ அல்லது கமலாலயத்திலோ கூடி பேசியிருக்கிறாங்களா? நான் கேட்குறேன். இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி, வேற எந்த கட்சி கூட்டணி வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரியல. உங்களோடு சேருவதற்கு பலர் பலவித கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கூட்டணி 20 ஆண்டுகளாக இந்த கூட்டணி இருக்கு, கட்டுக்கோப்பாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணியை நம்புகிறார்கள். எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலாக அமைந்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டணி பலத்தின் மூலமாக தமிழர் நலன் சார்ந்த ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அதன் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிற இணக்கம் இருக்கிறது பாருங்க. அது எங்கு கோட்டை போல் இருக்கிறது. நிச்சயம் அந்த பாருங்க, நேரு பாரம்பரிய தலைமையில் வந்த ராகுல் காந்தியும் திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த ஸ்டாலினும் இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி இருக்கிறதுல, அந்த கூட்டணியை தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஆதரிக்கிறார். திரு செல்வி, வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது.